السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بلى من أسلم وجهه لله ومحسن فله أجره عند ربه ولا خوف عليهم ولا هم يحزنون. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن نشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சொர்க்கம் யாருக்கு என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. சொர்க்கம் போக ஆசைப்படாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அதே நேரத்திலே சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும் என்பதிலே ஒரு தெளிவு வேண்டும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் சொல்லி இருக்கிறார். யார் இறைவனுக்காக இஹ்சானான முறையிலே இறைவனை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் இதற்கு முந்தைய வசனங்களிலே முஸ்லிம்களை வேறு மதம் மாற்றிவிட வேண்டும் என்று முயற்சியில் தோற்று போன யூதர்கள் சொன்னார்கள், இவர்கள் முஸ்லிம்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று. அதுபோல கிறிஸ்தவர்களும் அப்படி சொன்னார்கள். அதே நேரத்தில் யூதர்கள் இப்படி சொன்னார்கள், நாங்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாரிசுகளாக இருக்கிற காரணத்தினாலே எங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, நாங்கள் ஒருபோதும் நரகம் செல்ல மாட்டோம், எங்களுக்கு சொர்க்கம் என்று சொன்னார்கள். கிறிஸ்தவர்களோ எங்களுக்காக இயேசு சிலுவையில் அறையப்பட்டு எங்கள் பாவங்களை அவர் எடுத்துக்கொண்டார், எனவே எங்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, நாங்கள் சொர்க்கம் செல்வோம், நரகம் செல்ல மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. யாருமே யாருக்காகவும் பொறுப்பேற்க முடியாது. அவரவர்கள் செய்த வினைகளுக்கு தக்க, அவரவர்கள் செய்த சேவைகளுக்கு தக்க கூலி கொடுக்கப்படும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரபியா என்கிற ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய பணிவிடை செய்தார்கள். அந்த பணிவிடை செய்து அதனால் அவர் மகிழ்ச்சி அடைந்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டாங்க, உனக்கு என்னவாது வேண்டுமா கேள் என்றார்கள். அவர் சொன்னார், முராஃபகத்துக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், நபியே நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவகைரதாலில் நபி மீண்டும் கேட்டார்கள், வேறு ஏதாவது கேள் என்றார்கள். இல்லை, அவர் அதையே கேட்டார். மூன்றாவது முறையும் கேட்டார்கள், மூன்றாவது முறையும் அதையே கேட்டார். அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐனி பி கஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக தொழுவதை கொண்டு இறைவணக்கம் செய்வதை கொண்டு உனக்கு சொர்க்கம் பெற்று தருவதற்கு எனக்கு உதவி செய்ய என்று சொன்னார்கள். சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொல்லாமல், ஆனால் சொர்க்கத்தை நான் கேட்டு பெறுவதற்காக நீ உன்னை தகுதியாக்கிக் கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யூத கிறிஸ்தவர்களுக்கு சுவனம் மற்றவருக்கு இல்லை என்கிற கருத்து தவறானது. அதே சமயத்திலே இஹ்சானான முறையிலே யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும். இஹ்சான் என்றால் என்ன? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அவங்க சபையிலே வீற்றிருக்கிறார்கள். ஒரு மனிதர் வெளியூர்காரர் போன்ற தோற்றத்திலே வந்து நபியோடு மிக நெருக்கமாக இருந்து சில கேள்விகளை கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பதில்களை சொல்லுகிறார்கள். அந்த கேள்வி பதிலிலே இஹ்சான் என்றால் என்ன என்று அந்த மனிதர் கேட்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறைவனை நீ பார்ப்பதை போல வணங்குவது. ஒருவேளை அப்படி முடியாவிட்டால் இறைவன் உன்னை பார்க்கிறான் என்கிற எண்ணத்தோடாவது வணங்குவது என்று சொன்னார்கள். அதுதான் இஹ்சான். அந்த இஹ்சானான வணக்கம் புரிகிற மக்களுக்குத்தான் சொர்க்கம் இருக்கிறது. இறைவனுக்காக எதையுமே செய்ய துணியக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலப்பற்ற முறையில் அமல் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல சந்தர்ப்பங்களிலே பேசியிருக்கிறார்கள். ஒரு முறை சொல்லும் போது, மன் ஸல்லா யுராஇ ஃபகத் அஷ்ரக மன் ஸாம யுராஇ ஃபகத் அஷ்ரக என்று சொன்னார்கள். பிறர் பார்க்க வேண்டும் என்று யாராவது தொழுதால் அவன் இணை வைத்து விட்டான் என்று சொன்னார்கள். பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக யாராவது நோன்பிருந்தால் அவர்களும் இணை வைத்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். மொத்தத்தில் இறைவணக்கம் என்பது இறைவனுக்காகவே இருக்க வேண்டும், இஹ்சானாக இருக்க வேண்டும்.
இறைவனை பார்ப்பதை போல இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் இறைவன் நம்மை பார்க்கிறான் என்கிற உணர்வோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த வணக்கத்திற்கு பரிசாக சொர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்சானான முறையிலே அவனை வணங்கி சொர்க்கம் பெறுகிற நன்மக்களாக நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.